நீங்க பிறந்த புதுச்சேரிக்கு வந்திருக்கிறீங்க ஒரு மேட்ச் பாக்குறதுக்கு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் மினிஸ்டரா வந்திருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு என்ன இன்வைட் பண்ண ஃபெடரேஷனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதோட முக்கியமானது வந்து நான் பிறந்த ஊர் அது பாண்டிச்சேரி. இந்த பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஸ் தி மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் தமிழ்நாடுல அதை ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணி நான் இங்கே வர பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் விளையாண்ட இடம் ஆக்சுவலாக 92 93 அதே அதே செட்டப் தான் இருக்குது. அப்படியே நான் இங்கே விளையாண்டு இங்கே வாலண்டியர் பண்ணி இங்கே கிளப்புக்கு ரெப்ரசன்ட் பண்ணி ரகோத்மன் சார் ஹெட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இதுவும் அவர் சார் தான் இருக்காங்க. அப்புறம் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து மினிஸ்டராக ரெப்ரசன்ட் பண்ணுறதோட ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக ரெப்ரசன்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா பேஸ்கெட் பால் தான் என் ஐடென்டிட்டி, ஃபஸ்ட் ஐடென்டிட்டி. அது அடிப்படையாக வச்சு தான் என் லைஃபே நான் வந்து பில்டப் பண்ணேன். ஸோ அதில் வந்து நான் இன்னொரு பேஸ்கெட் பால் பிளேயர் ஆதவ் அர்ஜுனா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அவர் கூட இணைந்து நாங்கள் 2 பேரும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. பழைய நினைப்பெல்லாம் வருது. இங்கே நான் விளையாண்ட காலங்கள், இங்கே ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அந்த காலத்தில் அதோட ஒரு எக்ஸாம்பிள் நான் தான். ஏன்னா இந்த அசோசியேஷன் வந்து அன்றைக்கி எனக்கு ஒரு பாஸ்கெட் பால் கொடுத்து நீ விளையாடுப்பான்னு சொல்லலைன்னா, வில்லியம்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், என்னோட மென்டர். அவர் தான், அவர் இங்கே இல்லை, பட் இருந்தாலும் அவர் ஆரம்பிச்சது தான் பாஸ்கெட் பால் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ரகோத்மன். நாங்கள் சென்ட்ரல் ஸ்கூலில் தான் விளையாடுவோம். அங்கேருந்து விளையாண்டு வந்து இங்கே டோர்னமெண்ட்லாம் நடத்த பார்த்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ நான் படித்தது பெட்டி செமினார். அப்புறம் அடுத்த இது ஸ்கூல் வந்து கோரிமேட் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம். ஸோ அப்படி தான் என் வாழ்க்கை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் எது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் அந்த பேஸ்கெட் பால் என்னை விட்டு போகல. இன்னைக்கு வரைக்கும் விளையாண்டு தான் இருக்கிறேன் பேஸ்கெட் பால். அதை தான் காலேஜ்லேயும் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார் தமிழ்நாட்டில் ரிவைஸ்டு பட்ஜெட் கூடிய விரைவில் அதுக்கு வேண்டிய முன்னெடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சார் பெரிய அளவுக்கு கடன் தமிழ்நாட்டு அரசாங்கத்து மேலே இருக்குது. நிதிநிலை பொறுத்தவரையும் நீங்கள் நிறையா வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, அதை எப்படி நிறைவேற்ற போறீங்க? அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு அதுக்கு வேண்டிய எல்லா ஆன்சரும் அதில் வரும், எல்லா விஷயங்களும் அதில் வரும். 2500 எப்போ சார் கொடுக்கும்? இப்போதான் 10 நாள் தான் ஆச்சு நாங்கள் வந்து எல்லா டீம் சொல்லியிருக்கீங்க. ஆமா, அதாவது இப்போ பட்ஜெட் அவர் ஒரு கட்டத்துல இல்லைன்றீங்க, ஆனா அந்த பட்ஜெட் போடலாம் அப்படின்றாங்க. உங்களோட நிலைப்பாடு எவ்வளவு விரைவில் எதிர்பார்க்கிறாங்க? அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வாக்களிச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒயிட் பேப்பர் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒயிட் பேப்பர் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அது அண்டர் ப்ராசஸில் இருக்குது. அடுத்த கட்டமாக ரிவைஸ் பட்ஜெட்டில் எங்களோட எல்லா உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் ஆகும். வெள்ளை அறிக்கை எப்போ சார் வெளியிடுவீங்க? என்ன எதிர்பார்ப்போட இருக்காங்க? வெரி ஷார்ட்லி, another 2 weeks from now கண்டிப்பாக. சிங்கப்பெண் அந்த திட்டம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை? என்ன பேசும் பொருளாவே ஆயிட்டு இருக்கு இல்லை அவங்க ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணதில் 1 day 2 day வந்து டிலே ஆயிருக்கு, அவ்வளோதான். தவிர வெரி ரீசென்ட்லி அதுக்கு வேண்டிய இனாகரல் வந்து கண்டிப்பாக நடக்கும். விஜயினுடைய டெல்லி விஜயம் வந்து வெற்றியா தோல்வியா? இட்ஸ் அ ப்ரோட்டோகால். ஆக்சுவலாக அது ப்ரோட்டோகாலோட விசிட். ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டராக ஓத்து எடுத்த பிறகு அவங்க ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா போய் மீட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ரோட்டோகால் தான். நிதியமைச்சரை சந்திச்சிருக்காரு. ஏதாவது குறிப்பிட்டு தமிழகத்துக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதா? வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு எல்லாமே விடை வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.